தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைகாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 319வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞருடைய பசுமை நினைவுகள் என்கிற புத்தகத்திலிருந்து தான் நேற்றைய தொடர்ச்சி. தன்னுடைய தமிழறிஞர் தண்டபாணி தேசிகர் அவர்களுக்கு அவருடைய ஊரில் நடந்த பாராட்டு விழாவில் கலைஞர் பேசியதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை எழுத்து வடிவில் அந்த பேச்சை வடித்திருக்கிறார். நாம் அவற்றை படிக்கிறோம். தொடர்ச்சி தான் இது. குமரகுரு தெருவில் என்னுடைய பழைய நண்பன் ராமலிங்கத்து வீட்டு பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் தாங்கள் வாழ்ந்தீர்கள். அப்போது இந்த உயர்நிலைப் பள்ளியில் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன். அந்த பேச்சு போட்டியில் கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு நட்பு என்பதாகும். அந்த நட்புக்குரிய உரைக்கான குறிப்புகளை கருத்துக்களை கேட்க உங்கள் இல்லம் நாடி நான் வந்தேன். என்ன தம்பி என்று கேட்டீர்கள். எப்போதும் தம்பி என்றுதான் என்னை அழைப்பீர்கள். தம்பி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேன்முகத்தை நான் எங்கும், தேன் அமுதத்தை நான் எங்கும் கேட்டதில்லை. என்னுடைய தாய் என்னை அழைத்த போது கேட்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் அழைத்த போது கேட்டிருக்கிறேன். மறைந்து விட்டது அண்ணன் என்னை அழைத்த போது கேட்டிருக்கிறேன். அதற்கு ஈடாக தம்பி என்று தாங்கள் என்னை அழைத்தீர்கள். அப்படி அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்டீர்கள். நாளை மறுநாள் நட்பு என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும். அந்த சொற்போர் போட்டிக்கு எனது பெயரை கொடுத்து விட்டேன். தாங்கள் தான் அதற்கான குறிப்புகளை தந்து எனக்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டபோது அப்போதே ஒரு சில குறிப்புகளை தந்தீர்கள். அப்போது தாங்கள் தந்த குறிப்பு பாரத கதையிலே வருகின்ற ஒரு குறிப்பு. கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த நட்பை எவ்வளவு ஆழமானது என்பதை எடுத்து காட்டும் ஒரு குறிப்பை தந்தீர்கள். துரியோதனுடைய மனைவியும் கர்ணனும் அமர்ந்து சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் துரியோதனன் வந்து விடுகிறான். தன்னுடைய கணவன் வருவதை பானுமதி பார்த்து விடுகிறாள். உடனே மரியாதை நிமித்தமாக அவள் எழுகிறாள். ஆனால் அவளுக்கு எதிரே அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்த கர்ணன் தோல்வி அடையப் போகிற காரணத்தால் அவள் எழுகிறாள் என்று கருதி கொண்டு அவளுடைய முந்தானியை பிடித்து இழுக்கிறான். அதிலே முத்து மாலை அருந்து முத்துக்கள் கீழி சிதறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடுகிறது. அதனை பார்த்தபடி அருகில் வந்த துரியோதனனுக்கு கோபம் வரவில்லை. மாறாக முத்துக்களை எடுக்கவா கோட்கவா என்று கர்ணனை பார்த்து கேட்டான். அப்படிப்பட்ட நண்பனுக்கு செஞ்சோற்று கடன் கழிக்காமல் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று கர்ணன் சொன்னான். அதுவல்லவா நட்பு என்று தாங்கள் அன்றைக்கு என் சொற்பொழிவுக்கு குறிப்பாக கொடுத்தீர்கள். ஐயா அவர்களே, அந்த நட்பின் இலக்கணத்தை யார் யாரோ மறந்து விட்டாலும் கூட இன்று வரையில் நான் மறக்கவில்லை என்பதை உங்களிடம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல தாங்கள் தமிழை தென்றலாக கையாளுகிறீர்கள். 40 அல்லது 45 ஆண்டுகளுக்கு பிறகு நான் முதலாக இன்றைக்கு உங்களை சந்திக்கவில்லை. இடையில் பலமுறை உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைய மயிலாடுதுறை, அன்றைய மாயூரத்தில் ஒரு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டேன். அப்போது நான் அமைச்சராக இருந்ததாக நினைவு. அந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் உரையாற்றினீர்கள், நானும் உரையாற்றினேன். இந்த பள்ளியில் கூட 2வது அல்லது 3வது முறையாக இந்த பள்ளியை விட்டு சென்ற பிறகு உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். தங்களால் உயர்ந்தவர்கள், இது உயர்நிலைப் பள்ளி என்று பெயருக்கேற்ப இங்க படித்தவர்கள், அதுவும் உங்களிடத்திலே படித்தவர்களெல்லாம் இன்றைக்கு உயர்நிலையிலே இருக்கிறார்கள் என்பதற்கு தாங்கள் தான் சரியான எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள். தமிழுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்றும், அப்படி வந்தால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இங்கே வரவேற்புரையாற்றிய நண்பர் வழக்கறிஞர் வெங்கடாச்சலம் எடுத்து கூறினார். தமிழ்நாடு தமிழர் மாணவர் மன்றம் என்ற மன்றத்தை இந்த பள்ளியில் நாங்கள் தொடங்கினோம். மாவென்கோ என்கிற புனைப்பெயர் பெற்ற வாக்கோ சண்முகம் அவர்கள் அண்மையில்தான் காரைக்காலில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர் மறைந்து விட்டார். அந்த வாக்கோ சண்முகம் சகோதரர் அரங்கண்ணல் அவர்களும் வெங்கடாச்சலம் அவர்களும் SP சிதம்பரம் அவர்களும் அன்றைக்கு நிறுவிய மன்றம்தான் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். அந்த மன்றத்தை தொடங்கிய போது புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு எங்கள் மாணவர் மன்றத்திற்கு ஒரு வாழ்த்து அனுப்புங்கள் என்று கேட்டு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் அனுப்பிய அந்த வாழ்த்து கவிதை தான் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களால் பல இடங்களிலும் எடுத்துச் சொல்லப்பட்ட கவிதையாகும். இதோ அந்த கவிதை. தன் பொழிலில் குயல்பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றங்கான் வன்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்திடுந்தான் மக்களிடை எழுச்சிக்கு மருந்தாகும் கான் புன்வாய்ந்தோர் அல்லர் கான் திருவாரூரின் புலிளைஞர்கள் கான் தோள்கள் பூரித்தார் கான் கிளம்பிற்று கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகைவர் கூட்டத்தை வளம்பெரிய தமிழ்நாட்டின் தமிழரல்லால்
வாள் நீட்டினால் உதைத்தான் கிடைத்திடுந்தான். பாரதிதாசன் அவர்கள் அனுப்பிய இந்த வாழ்த்து கவிதையை துண்டறிக்கையாக அச்சிட்டு மாணவர்களுக்கு நான் வழங்கினேன் என்பதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக. நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து பிரியா விடை கூறி விடைபெறுவது உங்கள் உடன்பிறப்பு வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.